ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி பிளான் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஏர்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்கோ அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் அப்படின்னாலே கான்செப்ட் புரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் வரும். கான்செப்ட் புரியாமல் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் வரும். ஓகேவா? ஸோ இதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா 3 லெவலில், ஓகேவா, 3 டைப்பாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரிக்கும் மேலே ஹெட்லைன்லேயே கொடுத்துருக்காங்க. கிளாசிக், மஸ்ட்டு, ஹார்ட், இப்படி 3 ஹெட்லைன் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதில் நீங்கள் ஒரு இதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வரவே வராது. நிறையா மெம்பர்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு லாஸ் ஆகுது. ஓகேவா? 2577 ரூபா போட்டால் 173 ரூபா வரும், இல்லை 2077 ரூபா போட்டால் 685 ரூபா வரும். ஸோ இவ்வளோ நாள் டெய்லியுமே நம்மளுக்கு வந்துட்டுருக்கோம்னு நினச்சிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, லாஸ்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு லாஸ் ஆயிடுது. ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலாம் நான் சொல்கிறத ஒரு டைமுக்கு கூட ஒரு டைம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கான்செப்ட் புரிஞ்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். புரியலை அப்படின்னா இந்த ஆப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஆப்பில் எவ்வளோ நாள் நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது லான்ச் ஆகும். இந்த ஹார்ட்டில் வந்துட்டு எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இல்லாமல் இருக்கல. இதில் வந்துட்டு ப்ராடக்ட் லான்ச் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகும். அந்த டைம் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு யூடியூப் சேனலாக இருந்தாலுமே சரி, அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? உங்களுக்கு ஹார்ட் அப்படின்னு இருக்கா? ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி லான்ச் ஆகும் போதுல நான் வீடியோ போட்டுருவேன். அந்த வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி லான்ச் ஆகும் போதுலாம் வீடியோ போட மாட்டேன். ஓகேவா? ஸோ எதுக்கு அப்படின்னா நிறைய நியூ மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி வர்ற வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி முடிஞ்ச பிறகு செகண்ட் ஆக்டிவிட்டிலாம் வர மோஸ்ட்டில் ஜாயின் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ என்னோட சேனலில் நான் வந்து லிங்க் எடுத்துருவேன். பட் நீங்கள் யார்கிட்ட ஜாயின் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து டவுட் எதுவுமே கேட்காதீங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒரு லிங்க்கில் ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு ஆப்பில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அந்த யாருக்கிட்ட லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப்பை பொறுத்த வரைக்கும் யாராட்டும் ஒருத்தவங்களோட கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப்பை பொறுத்த வரைக்கும் டேஸ் கேல்குலேட் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணணும். இல்லை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே போனோம்னா இந்த ஆப் ரன்னிங்கில் இருக்கும், பட் விட்ரா வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு டேஸ் வந்து கேல்குலேஷன் எங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து நான் கரெக்ட் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ என்னோடய லிங்க்கில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவேன். இது வாங்கலாம், இது வாங்க வேண்டாங்கிறத நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்லேயே நான் வந்து இந்த டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அதனால் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு கீழே தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறத கேட்டிங்க அப்படின்னா, நான் நிறைய மெம்பர்ஸ் அந்த மாதிரி தான் வரீங்க. உங்களுக்கு கீழே நான் ஜாயின் பண்ணியிருக்கேன்ட்டு வருவீங்க. அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொன்ன பிறகு இல்லை நான் வேறு ஒருத்தவங்க கீழே ஜாயின் பண்ணேன், பட் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்ட்டு வருவீங்க. ஓகேவா? ஸோ அது வந்து நான் எப்படி பார்ப்பேன்னா மை டீம் அப்படின்னு இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணால் உங்களோட ஐடி நம்பர் காமிக்கும். ஓகேவா? ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் போட்ட பேஜ் மாதிரி இருக்கலாம். அதில் ஐடி நம்பர் மீ பேஜில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்புனீங்கன்னா நான் அதிலே செக் பண்ணிடுவேன் எனக்கு கீழே தான் இருக்கீங்களான்னு இந்த நம்பர்ஸில் வச்சு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு கீழே ஜாயின் பண்ணுற மெம்பர்ஸ் மட்டும் என்கிட்ட டவுட் கேட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக நான் கைட்னஸ் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து மற்ற மெம்பர்ஸ் வந்து யார் கீழே ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்க தனியாக வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க இந்த ஆப் பற்றின அப்டேட் எல்லாமே கொடுத்துட்ருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு நார்மல் பர்சனாக இருந்து இதில் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகேவா? அதாவது இதில் ரெஃபரல் கம்பல்சரி இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ப்ராஃபிட் எடுக்க போகிறீங்க. அது கொஞ்சமாக ப்ராஃபிட் எடுத்தாலும் சரி தானே, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட டீட்டெயில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கிளாசிக், மஸ்ட்டு, ஹார்ட் 3 இதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாசிக்கில் ப்ராடக்ட் இருக்குது, மஸ்ட்லேயும் ப்ராடக்ட் இருக்குது, ஹார்ட்லேயும் ப்ராடக்ட் இல்லை. ஓகேவா? இந்த ஹார்ட்டில் ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆகும் போதுலேயும் நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி இந்த ஹார்ட்டுங்கிறத ஆக்டிவிட்டி வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டாக வர மோஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். செகண்ட், தேர்டு வர மோஸ்ட்டில் நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருப்பீங்கள்ல அவங்க வந்து ரிட்டர்ன் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணோன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு சைனப் போனஸ் வந்து 17 ரூபா இருக்கும். ஓகேவா? அது போக டெய்லி செக்இன் வந்துட்டு கரெக்டாக 9 ரூபா இருக்கும். ஓகேவா? டெய்லி செக்இன் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அதில் 9 ரூபா வரும். இந்த ஆப்பில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா கிளாசிக்கில் ஃபஸ்ட் ஒன் ஓகேவா 577 ரூபா, மஸ்ட்டில் ஃபஸ்ட் ஒன் 297 ரூபா. இந்த இதில் இந்த 2 தவிர வேறு எதுவுமே வாங்கக்கூடாது. இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வாங்கவே கூடாது. இது வந்து லாஸ் தான் வரும். ஓகேவா? கிளாசிக்கில் உள்ள அமௌண்ட்டு ₹1 கூட உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. ஓகேவா? இது வந்து ஒரு என்ட்ரி ஃபீஸ் மாதிரி நீங்கள் கட்டிட்டு அதை மறந்துடணும். ஆனால் பட் அந்த அமௌண்ட்டையும் நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். 577 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, அந்த அமௌண்ட்டையும் உங்களுக்கு வந்து வந்துடும். அது எப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இப்போது கிளாசிக்கில் ஃபஸ்ட் ஒன் மட்டும்தான் வாங்கணும், வேறு எதுவுமே வாங்கக்கூடாது. மஸ்ட்டில் 297 ரூபா வாங்கணும். ஓகேவா? 297 ரூபா வாங்குறீங்கன்னா ஒரே நாளையில் கரெக்டாக நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்க, இன்றைக்கி பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு அதே டைமிங்க்கு 445 ரூபா ஆட் ஆயிரும். நீங்கள் இதில் வந்து 100 200 இந்த மாதிரி மல்டிபிளில் தான் விட்ரா பண்ண முடியும். ஓகேவா? அப்படி மோஸ்ட்டில் 400 விட்ரா போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்துட்டு 297 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிக்கோமா, 445 ரூபா வந்துடும். அவன் பேலன்ஸ் அமௌண்ட் எதுலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஹார்ட் அப்படிங்கிறதுக்குலாம் இதில் வந்து லான்ச் ஆகும். இதில் எப்படி லான்ச் ஆகும் அப்படின்னா இப்போ மஸ்ட்டில் எப்படி 297 ரூபா போட்டால் ஒரு நாளையில் 445 ரூபான்னு இருக்கலாம், அதே மாதிரி தான் ஹார்ட்லேயும் ஆட் ஆகும். ஹார்ட்டில் எப்படின்னா ஒரு 300 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 2-3 டேஸில் 500 எடுக்கிற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? பட் கிளாசிக்கில் உள்ள அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் வராது. மஸ்ட்டில் உள்ள அமௌண்ட் ஒன் டேயில் ரிட்டர்ன் ஆயிரும். ஹார்ட்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு இது அந்த ஆக்டிவிட்டி மாதிரி கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஹார்ட் வந்து லான்ச் ஆகும் போதுல நான் வீடியோ மேக் பண்ணி போட்டுருவேன். ஓகேவா? ஸோ செகண்டு வந்து ஆக்டிவிட்டிலாம் லான்ச் ஆகுதுன்னா நான் இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். அது வந்து நான் குரூப்பில் மார்க் பண்ணி போடுவேன், இதை மட்டும் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணி போட்டேன் அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் வாங்கி ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட் எடுத்தாச்சுன்னா அந்த ஆப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுலேயும் ஒன் டே ஆஃபர் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு இதில் ப்ராஃபிட் எடுக்குமோ அதை லாஸ்ட் ஸ்டேஜில் விட்டுறக்கூடாது. அதனால் சேஃபாக எடுத்துக்கணும். ஓகேவா? அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், கிளாசிக் இன்வெஸ்ட் பண்ணாமல் மஸ்ட்டு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கேட்பீங்க. மஸ்ட்டு மட்டும் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. கிளாசிக் இன்வெஸ்ட் பண்ணால் தான் மஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியும். கிளாசிக்கில் ஃபஸ்ட் ஒன், மஸ்ட்லேயும் ஃபஸ்ட் ஒன் மட்டும் தான் வாங்கணும். விஐபி 1 இருக்கலாம், அதை மட்டும் தான் வாங்கணும். அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் வாங்க முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் டெய்லி செக்இன் எதில் இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலகிராம் போகும். டெலகிராம் இந்த ஆப்போட டெலகிராம் அஃபிஷியல் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதில் தான் ஆக்டிவிட்டி லான்ச் ஆனால் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு கோட் கொடுக்காங்களா, இந்த மாதிரி கேஷ் எக்ஸ்சேஞ்சுன்ட்டு ஒரு கோட் கொடுக்காங்க. இந்த கோடை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி இதில் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வர்ற அமௌண்ட் வந்து ஒரு அமௌண்ட் ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த அமௌண்ட்டும் நம்மளுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிடும். அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆப் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல ஆப். ஓகேவா? ஸோ இந்த கஸ்டமர் சர்வீஸை காண்டாக்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இதில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் எதாவது ஆட் ஆகலைன்னா இதில் தான் கஸ்டமர் சர்வீஸ், இதை காண்டாக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணுறாருந்தா இந்த இடத்துல ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெபாசிட் ரீசார்ஜ் பண்ணுறாருந்தா இந்த இடத்துல ரீசார்ஜ் பண்ணணும். இது விட்ரா பண்ணுற ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு அந்த டெலகிராமில் கோடு கொடுக்குறது எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல இந்த கோடை போட்டுன்னா கோட் ஆட் ஆகும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோடனே உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிடுங்க. அதுதான் சேஃப். ஓகேவா? பேங்க் கார்டுன்னு இருக்கலாம், இதில் வந்துட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட இன்விடேஷன் லிங்க் சென்ட் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னா ப்ரொமோஷன் கமிஷன் இருக்கலாம், இதில் கிளிக் பண்ணி லிங்க் இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. ப்ளஸ் டாஸ்க் சிஸ்டம் அப்படின்னு இருக்கலாம், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் தான் டெய்லி செக்இன் வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும். ஓகேவா? சைன்இன் அப்படின்னு இருக்கலாம். ஸோ இந்த இடத்த டெய்லியுமே கரெக்டாக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா டெய்லியுமே உங்களுக்கு 9 ரூபாய் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு கீழே ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் வந்துட்டாங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் 49 ரூபா டெய்லியுமே ரிசீவ் பண்ணிக்கலாம். 30 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா 297 ரூபா ரிசீவ் பண்ணிக்கலாம். 50 பேர் வந்திருக்காங்கன்னா 597 ரூபா. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் இப்போ நீங்கள் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்க்கலாம். மஸ்ட்டு, கிளாசிக், மஸ்ட்டு இந்த ரெண்டு அமௌண்ட்டும் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போவே ரீசார்ஜ் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கிளாசிக்கும் மஸ்ட்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. 577 ப்ளஸ் 297 ரூபா. ஓகேவா? ஸோ ரெண்டையும் கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 874 ரூபா வரும். ஓகேவா? ஸோ அந்த 874 ரூபாயில் உங்களுக்கு சைனப் போனஸ் ஒரு 17 ரூபா வந்திருக்கும். அதில் 9 ரூபா வந்து டெய்லி செக்இன் பண்ணிங்க அப்படின்னா அதில் 9 ரூபா. ஓகேவா? ஸோ அந்த ரெண்டு அமௌண்ட்டையும் கழிச்சிங்க அப்படின்னா 848 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? 848 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மஸ்ட்டில் உள்ள அமௌண்ட் வந்து ஒன் டேயில் உங்களுக்கு 445 ரூபா ஆட் ஆயிரும். அதை விட்ரா பண்ணிக்கலாம். அது போக இந்த ஆப்பில் கரெக்டாக நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணுறீங்க, டெய்லியுமே ஆப் ஓப்பன் பண்ணி சைன்இன் வந்து கரெக்டாக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ஆப் வந்துட்டு ஒரு 30 நாள் எடுத்துக்கலாம். ஓகேவா? 30 நாள் வரைக்கும் தான் இந்த ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்பில் நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணுறது ஒரு 25 நாள் எடுத்தால் கூட உங்களுக்கு 225 ரூபா வந்துடும். ஓகேவா? அது வந்து விட்ரா ரீசார்ஜ் வேலெட்டில் ஆட் ஆகிருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மோஸ்ட்டில் அந்த வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை லெஸ் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் போதும். ஓகேவா?
அப்போ உங்களுக்கு 25 நாள் நீங்கள் கரெக்டாக செக்இன் பண்ணிங்கன்னா ஒரு 225 ரூபா. அது போக 1 டேயில் உங்களுக்கு மஸ்ட்டில் உள்ள அமௌண்ட் ரிட்டர்ன் ஆயிரும். அது ஒரு 445 ரூபா. ஓகேவா? அப்போ 670 ரூபா இதிலே ரெக்கவர் ஆயிரும். பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 178 ரூபா இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் என்னோட சைட் போனஸ் வந்துட்டு 80 ரூபா நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அப்போ உங்களோட ரிஸ்க்குன்னு பார்க்க போனால் 98 ரூபா. அந்த 98 ரூபாவை நீங்கள் எதில் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஹார்ட் வந்து லான்ச் ஆகும். ஓகேவா? ஹார்ட்டில் வந்துட்டு ஒரு 300 200 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 500 எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு 2-3 டேஸில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்பில் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகேவா? ஆனால் சொல்கிற மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து அப்டேட் பண்ணுவோம். இந்த ஆப் பற்றின அப்டேட் எல்லாம் நான் கொடுத்துட்ருப்பேன். ஸோ ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் மினிமம் விட்ரா எவ்வளோ அப்படின்னா 200 இருந்தால் விட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது மல்டிபிளில் தான் வித்ட்ரா பண்ண முடியும். 200 அப்படின்னு கொடுத்துட்டு ட்ரேடு பாஸ்வேர்டு, இந்த ஆப்பில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே ட்ரேடு பாஸ்வேர்டு ஒன்று கேட்கும். அது வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ண மோஸ்ட்டில் போடுற பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு வித்ட்ரா தான் கொடுக்க முடியும். 4% டேக்ஸ் பிடிப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆப் பற்றின டீட்டெயில் வந்து ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக கேட்டுக்கோங்க. 1 டைமுக்கு கூட ஒரு டைம் கேட்டுட்டு கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த ஆப்பில் நார்மலாக ஒரு பர்சன் வந்துட்டு கொஞ்சமாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம எஸ்சி ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப்னு ஒரு ஆப் போட்டிருந்தோம். அந்த ஆப்பில் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். அதாவது என்னோடய டீம் மெம்பர்ஸ் மட்டும். ஓகேவா? எனக்கு கீழே ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் கரெக்டாக கைட் பண்ணி ப்ராஃபிட் வந்து எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ அதே மெத்தட் தான் இந்த ஆப்பும். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க குரூப்பில் போடுற மெசேஜை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ப்ராஃபிட் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பில் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணும் எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா? கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய லாங் டேர்ம் ஆப்ஸ், ஃபண்ட் ஆப், இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ் இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றின அப்டேட் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.